ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். மார்னிங் எந்திரிச்சிருக்குன்னு ஒரு மாதிரி எமோஷனல் ஃபீல். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ, லாஸ்ட் வீக் ப்ரோமோ சேர்ந்தா நம்ம காவேரி வெண்ணிலா கிட்ட அந்த கான்வர்சேஷன். வெண்ணிலா வந்து நான் ஒன் செகண்ட் ஹோப் இல்லாம தான் இருந்தேன் விஜய் கூட சேர முடியும் அப்படின்னு சொல்லி. பட் நீ வந்து மறுபடியும் அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் மேல சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் நீ லாஸ்ட் டைம் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை வரல அப்படின்னு அவங்க பாட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு காவேரி வந்து ரொம்பவே எப்படி சொல்றது, என்னாலதான் இந்த எல்லா கஷ்டமுமே, கண்டிப்பா நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஃபீலிங்ஸை அந்த அளவுக்கு அழகாக அவங்களுடைய ஃபேஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. அழுது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நம்மளாலையுமே சேர்ந்து ஃபீல் பண்ண முடியுதுன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே எபிசோடில் விஜயை காட்டல, இருந்தாலும் அந்த ஃபீல் நமக்கு வராமல் அவங்க வந்துட்டு அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளால் மறக்க முடியாத சில மூமெண்ட்ஸு. காவேரி வந்து விஜய் கிட்ட ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணும்போது அவங்க வயிற்றுல கையை வச்சு பார்க்கறது, அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு அவங்க தூக்கிட்டு போகிற சீன்லாம் வந்து நமக்கு காமிச்சிருந்தாங்க. அதையெல்லாம் திங்க் பண்ணிட்டு தான் அவங்க வயிற்றுலேயே கையை வச்சு என் குழந்தை சாட்சியா, என் வயிற்றுல வளர்ற குழந்தை சாட்சியா சொல்கிறேன், கண்டிப்பாக நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்ணிலா செம்ம ஷாக்கு. அதுலேருந்து எப்போ வெளியே வருவாங்கன்னு தெரியல. பட் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த சீனை கண்டினியூ பண்ணுவாங்களா, அதர்வைஸ் அதை அப்படியே கட் பண்ணிட்டு வேற சீனை கொண்டு வருவாங்களா அவங்க கான்வர்சேஷன்ல அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு சைடு குமரன் அவர் வந்து வெண்ணிலா மாமாவை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. பிகாஸ் அவங்க ஒய்ஃப் வீட்டு முன்னாடியே நின்று ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு எபிசோட்ல அவருக்கு க்ளூ கிடைச்சிரும். வெண்ணிலா மாமா இப்போதைக்கு அப்போ வந்து பசுபதி மிரட்டலுக்கு இணங்க அவர் வந்து அவங்க வீட்லயே போயிட்டு ஒளிஞ்சிட்டு தலைமறைவா இருக்காரு. இன்னொரு சைட் குமரன் வந்து நிவின் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பட் இருந்தாலும் அவங்க என்ன சாதாரண வில்லன் வில்லைகளா அப்படின்ற மாதிரி பசுபதி வந்து தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. அவனை நம்பவே நம்பாத, இங்க நான் இருக்க இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அப்படிலாம் சொல்லலாம், நீ வந்து நம்பாத அப்படின்னு சொல்லி. நீ வேற என்ன வேணாலும் கேளு, அப்பா கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்லாதன்ற மாதிரி ராகினியுமே சொல்லிட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அப்கமிங்ல ராகினியை ஃபாலோ பண்ணி போறாரு இல்லையா. நாளைக்கு ப்ரொமோ கண்டென்ட் வரும். எப்படியும் போயிட்டு பசுபதியை கண்டுபிடிச்சு காவேரி கிட்ட சொன்ன பிறகு ஒரு மாட்டிப்பாரோ அப்படின்ற ஃபீல் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே. அப்கமிங் வெண்ணிலாவோட டெசிஷன் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு எனக்குமே இப்போ வரைக்கும் ஹோப் இருக்கு. அதே மாதிரி நிவின்மே பசுபதி கிட்ட சிக்கிப்பாரோ அப்படின்ற ஃபீல் இருக்கு. இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.